ஓம் சாந்தி 4/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்திற்கும் ஆதாரம் நினைவாகும். நினைவினால்தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். இந்த நினைவில்தான் மாயாவின் யுத்தம் நடக்கின்றது. கேள்வி கேட்குறாங்க, நாடகத்தில் எந்த ரகசியம் மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது? அதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிகின்றீர்கள். பாபா பதில் சொல்கிறாங்க, நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கின்றதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகும். சத்யுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். அனைத்து செயல்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆத்மாவில் 5000 வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகள் நிறைந்திருக்கின்றது. அது ஒருபோதும் மாறாது. இந்த சிறிய விஷயம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது என்றார் பாபா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய எதிர்கால புருஷோத்தம முகம், புருஷோத்தம உடலை பார்க்கின்றீர்களா என ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகம் அல்லவா? நாம் மீண்டும் புது உலகம் சத்யுகத்தில் இவருடைய, அதாவது லட்சுமி நாராயணன் வம்சாவழியில் செல்வோம். அதற்கு சுகதாமம் என்று பெயர் என நீங்கள் உணர்கிறீர்கள். நாளை இவ்வாறு மாறுவோம் என மாணவர்கள் படிக்கும்போது அவர்களுடைய புத்தியில் நிச்சயமாக இருக்கும். இப்போ டாக்டர், இன்ஜினியர் அதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு நாம் இன்ஜினியர், டாக்டர் ஆகும் அப்படின்ற லட்சியமாக அவங்க புத்தியில் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அவ்வாறே நீங்களும் இங்கே அமரும் பொழுது நாம் விஷ்ணுவின் ராஜ்யத்தில் செல்வோம் என அறிகிறீர்கள். அதுபோல் நாமளும் அந்த விஷ்ணு ராம சத்யுகத்தில் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தில் நாமும் செல்வோம். அதுக்காக தான் இந்த படிப்பு படிச்சிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம புத்தியில் இருக்கும். உங்களுடைய புத்தி இப்பொழுது அலௌகிகமாக இருக்கின்றது. வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்காது. இது பொதுவான சத்சங்கம் அல்ல. இங்கே அமரும் பொழுது சத்தியமான தந்தை, யாரை சிவன் என்று அழைக்கிறோமோ அவருடைய சங்கமத்தில் அமர்ந்திருக்கிறோம் என உணர்கிறீர்கள். சிவபாபா தான் படைக்கக்கூடியவர். அவரே இந்த படைப்பின் முதல் இடை கடையை அறிவார். அவரே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நேற்றைய விஷயத்தை சொல்வதை போல சொல்கின்றார். இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் நாம் இங்கே ஆடையை புதுப்பித்து கொள்வதற்காக, அதாவது இந்த உடலை தெய்வீக உடலாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றோம் என்பது நினைவிருக்கும் அல்லவா என்றார் பாபா. இது நம்முடைய தமோ பிரதானமான பழைய உடல் என ஆத்மா கூறுகின்றது. இதை மாற்றி இப்படிப்பட்ட தெய்வீக உடல் எடுக்க வேண்டும். எவ்வளவு எளிதான குறிக்கோள்! படிக்க வைக்கக்கூடிய டீச்சர் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களை விட புத்திசாலியாக இருப்பார் அல்லவா? படிக்கவும் வைக்கின்றார், நல்ல கர்மங்களையும் கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை உயர்ந்தலும் உயர்ந்த பகவான் படிக்க வைக்கின்றார் என்றால் நிச்சயமாக தேவி தேவதையாக மாற்றுவார் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த படிப்பே புதிய உலகத்திற்கானதாகும். வேறு யாருக்கும் புது உலகத்தை பற்றி சிறிதும் தெரியாது. இந்த லட்சுமி நாராயணன் புது உலகிற்கு அதிபதியாக இருந்தனர். தேவி தேவதைகள் கூட வரிசை கிரமத்தில் இருப்பார்கள் அல்லவா? அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது. ஏனென்றால் ராஜ்யம் அல்லவா? ராஜ்யத்தில் எல்லாத்துக்கும் ஆள் வேணும் இல்லைங்களா? அப்போ அங்கேயே வரிசை கிரமம் தான் இருக்குது. இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பதித்ததிலிருந்து தூய்மையாவதற்காக தூய்மையான தந்தையை நினைவு செய்கின்றோம். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக சதோப்பிரதானமாக மாறுவீர்கள் என பாபாவே கூறுகின்றார். அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு யாத்திரையாகும். குழந்தைகளே, என்னை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என பாபா நிச்சயம் கேட்பார். ஞானத்தில் மாயாவின் புயலெல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் நினைவில் தான் என்ன ஆகுது? மாயை தடையை கொண்டு வருது, கீழே விழ வைக்குது அப்படின்றார் பாபா. பாபா சொன்னாங்க, இந்த ஞானத்தை பாபா தான் கொடுக்குறாரு. விசித்திரமான உடலற்ற தந்தை தான் விசித்திரமான ஞானத்தை கொடுக்கின்றார். நிராகாரருக்கு விசித்திரமானவர் என்று கூறப்படுகின்றார். நிராகார் இந்த ஞானத்தை எப்படி கொடுப்பார்? நான் இந்த உடலில் எப்படி வருகிறேன் என்பதை பாபாவே புரிய வைக்கிறார். இருப்பினும் மனிதர்கள் குழம்புகிறார்கள்.
இந்த ஒரே உடலிலா வருவார்? ஆனால் நாடகத்தில் இந்த உடல்தான் நிமித்தமாக இருக்கின்றது, சிறிது கூட மாறுவதில்லை. இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றீர்கள். பக்தி வெளியில் இருக்கிறவங்க நினைப்பாங்க, என்ன சாது சன்னியாசிலாம் எவ்வளோதான் இருக்காங்க, இவரோ குடும்பத்தில் இருந்தார், இவர் உடலில் வராருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். விக்டோரியா மகாராணி வராங்கன்னா பெரிய காரில் தான் வருவாங்க இல்லையா? அதேமாரி பாபா கூட இந்த உலகத்தை வந்து மாற்றுறதுக்காக புது உலகை படைப்பதற்காக வருவாருன்னா அனுபவசாலி ரதத்தை தான் எடுப்பார் இல்லைங்களா? அப்போ பிரம்ம பாபா தான் அனுபவசாலி ரதம், அதனால தான் அவர் உடலை எடுக்கிறாரு. இப்படிலாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றார் பாபா. ஆத்மா தான் படிக்கின்றது, ஆத்மா தான் கற்றுக்கொண்டு கற்பிக்கின்றது. ஆத்மா மிகவும் விலை மதிப்பற்றதாகும். ஆத்மா அழிவற்றது. இந்த சரீரம் அழிகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை 84 பிறவிகளின் ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஞானத்தை யார் எடுக்கிறார்கள்? ஆத்மாக்கள் தான் எடுக்கிறாங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் நாலெட்ஜ்ஃபுல் பாபாவிடமிருந்து மூலவதனம் சூட்ச்மவதனத்திற்கு செல்கிறார்கள். நாம் நம்மை ஆத்மா என உணர வேண்டும் என்பதே மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்கள் தன்னை உடல் என தலைகீழாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க முற்றிலும் கர்மாதித்த நிலையில மாரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கர்மம் அகர்மம் விகர்மம் அதை பற்றி தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு மகாத்மா நம்பர் 1 மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தந்தை அனைவரையும் கவர்ந்து இழுப்பது போல் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறார்கள். அனைவரையும் கவர்ந்து மனமுள்ள மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். பலர் முள்ளிலும் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். 5 விகாரங்களுக்கு வசமாக கூடியவர்களுக்கு முள் என கூறப்படுகின்றது. தேக அபிமானம் நம்பர் 1 முள்ளாகும். இதனால் தான் மற்ற முட்கள் கூட தோன்றுகிறது அப்படின்றார் பாபா. சிவபாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார். ராவணன் முட்களின் காட்டை உருவாக்குகிறான். ஆகவே தான் ராவணனை முள் செடிகளால் எரிக்கிறார்கள். மேலும் தந்தையின் மீது மலர்களை தூவுகிறார்கள். இந்த விஷயங்களை தந்தை அறிகின்றார், குழந்தைகள் அறிகிறார்கள், வேறு யாரும் அறியவில்லை. பாபா சொல்கிறாங்க, நாடகத்தின் ஒரு பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என குழந்தைகள் அறிகிறார்கள். முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடித்து கொண்டிருக்கின்றதோ அது ஒவ்வொன்றும் புதியது என புத்தியில் இருக்கின்றது. சத்துவத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது என நீங்கள் சிந்தியுங்கள். அனைத்து செயல்களுமே மாறிக்கொண்டிருக்கின்றது. 5000 வருடத்தின் செயல்பாடுகளின் பதிவுகள் ஆத்மாவில் நிரம்பி இருக்கின்றது. அது ஒருபோதும் மாறாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரவருக்கென்று பாகம் பதிவாகி இருக்கின்றது. இந்த சிறிய விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் தோன்றவில்லை. இந்த நாடகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நீங்கள் அறிகிறீர்கள். இது பள்ளிக்கூடம் இல்லைங்களா? தூய்மையாகி பாபாவை நினைக்கக்கூடிய படிப்பை பாபா படிக்க வைக்கிறார். தந்தை வந்து இப்படி பதித்தமாக இருக்கக்கூடியவர்களை பரிசுத்தமாக மாற்றக்கூடிய படிப்பை படிக்க வைப்பார் என எப்பொழுதாவது சிந்தனை செய்துள்ளீர்களா? கனவுகூட நினச்சி பார்க்கல பகவான் வந்து நமக்கு படிப்பிப்பார்னு. இந்த படிப்பினால் தான் நாம் உலகத்திற்கு அதிபதியாக ஆக முடியும் அப்படின்றார் பாபா. அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா மீது உரிமை இருக்கிறது என பாபா புரிய வைக்கின்றார். ஏன்னா நிறைய குழந்தைங்க மற்ற தர்மத்தில் மாறி போயிருக்காங்க. அவர்கள் மீண்டும் தன்னுடைய உண்மையான தர்மத்தில் வந்துடுவாங்க. தேவி தேவதா தர்மத்தை விட்டு மற்ற தர்மத்தில் யார் சென்றிருக்கிறார்களோ அந்த இலைகள் அனைத்தும் தன்னுடைய இடத்திற்கு வந்து விடுவார்கள். நீங்கள் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களில் தான் அனைவரும் குழம்பி இருக்கிறார்கள். இப்பொழுது நம்மை யார் படிக்க வைக்கிறார்கள்? எல்லையற்ற தந்தை. கிருஷ்ணர் தேகமுடையவர். பிரம்மா பாபாவுக்கு தாதான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? பிறகு பிறவியை பொறுத்ததாகும் அப்படின்றார் பாபா. பாபாவுடைய அவதாரம் விசித்திரமானது, வித்தியாசமானது. அவர் எல்லையற்ற இரவில் வருகின்றார். மற்றபடி வேறு யாரெல்லாம் அவதாரம் எடுக்கின்றார்களோ அவருடையது தெரிகின்றது. ஆத்மா சரீரத்தில் நுழைகிறது, சிறிய உடலை அணிந்து கொள்கின்றது, பிறகு மெல்ல மெல்ல பெரியதாகிறது. சரீரத்துடன் ஆத்மா வெளியே செல்கின்றது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்கு சிந்தித்து பிறகு மற்றவர்களுக்கு
புரிய வைக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, அந்த மூங்கில் காடு பற்றி எரிய போகின்றது. பிறகு இந்த பாரதம் மட்டும்தான் இருக்கும். பாரதத்தில் மிகச்சிலரே இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் விநாசத்திற்கு பிறகு தண்டனை அடையாமல் இருக்க கடினமாக உழைக்கிறீர்கள். ஒருவேளை விகர்மம் விநாசம் ஆகவில்லை என்றால் தண்டனைகளை அடைவீர்கள், மேலும் பதவியும் கிடைக்காது. நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என யாராவது உங்களிடம் கேட்டால் சிவபாபாவிடம் போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறாரு. இந்த பிரம்மா சிவன் கிடையாது. எவ்வளவு பாபாவை அறிகிறீர்களோ அவ்வளவு பாபாவிடம் அன்பு ஏற்படும். குழந்தைகளே, நீங்கள் வேறு யாரையும் விரும்பாதீர்கள். மற்ற தொடர்பு அன்பை விட்டு ஒரு சங்கத்தில் வையுங்கள். பிரியதர்ஷினி இருக்கிறார்கள் அல்லவா? இங்கேயும் அப்படிதான். 108 பேர் உண்மையான பிரியதர்ஷினிகளாகிறார்கள். அதிலும் கூட 8 பேர் உண்மையிலும் உண்மையானவர்களாக மாறுகிறார்கள். 8இன் மாலை இருக்கிறது அல்லவா? 9 ரத்தினங்கள் என பாடப்பட்டு இருக்கின்றது. 8 மணிகள், 9வது பாபா, 8 தேவதைகள் முக்கியமானவர்கள். பிறகு 16,108 பேர் இளவரசன் இளவரசிகளின் குடும்பமாக திரேதா கடைசி வரை மாறுகிறார்கள். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது வீட்டில் அமர்ந்தபடியே சம்பாதித்து கொண்டிருக்கின்றீர்கள். பகவான் வீட்டிலிருந்தபடியே வந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என பாபா கூறுகின்றார். இந்த வைரம் போன்ற பிறவி விலை மதிப்பற்றது என பாடப்பட்டிருக்கின்றது. இப்போது இதை கிளிஞர்களுக்காக இழந்துவிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் முழு உலகத்தையும் ராமராஜ்யமாக மாற்றுகிறீர்கள். உங்களுக்கு சிவனிடமிருந்து சக்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. மற்றபடி தற்காலத்தில் பலருக்கு அகால மரணம் ஏற்படுகின்றது. பாபா புத்தியின் பூட்டை திறக்கின்றார். மாயா புத்தியின் பூட்டை பூட்டி விடுகிறது. இப்பொழுது தாய்மார்களாகிய உங்களுக்கு ஞான கலசம் கிடைத்திருக்கின்றது. அபலைகளுக்கும் பலம் கொடுப்பவர் இவரே. இதுவே ஞான அமிர்தமாகும். சாஸ்திரங்களின் ஞானத்தை அமிர்தம் என்று கூற முடியாது. பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு பாபாவின் கவர்ச்சியில் வந்து மனமுள்ள மலராக ஆக வேண்டும். தன்னுடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முல்லை எரித்து விட வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இந்த வைரம் போன்ற பிறவியில் அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும். கிளிஞர்களுக்காக இதை இழக்கக்கூடாது. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒரு சங்கத்தில் இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக. இவ்வுலகில் பிராமண குழந்தைகளாகிய உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் மன சிம்மாசனம் கிடைக்கிறது. சதா குஷி என்ற சத்துணவை உண்ணுகிறீர்கள் மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கின்றீர்கள். இச்சமயம் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். அத்தகைய கவலையற்ற வாழ்க்கை முழு கல்பத்திலும் வேறு எந்த ஒரு யுகத்திலும் கிடையாது. சத்யுகத்தில் கவலையற்றவராக இருப்பீர்கள், ஆனால் அங்கே இந்த ஞானம் இருக்காது. இப்போது உங்களுக்கு ஞானம் உள்ளது. எனவே உங்கள் மனதிலிருந்து வெளிப்படுகின்றது, என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள் தான் உலக ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.